group by having இது ரெண்டும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண எம்ப்ளாயி டேபிள் இதில் நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு ஆர்டர் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி, ஆர்டர் பை ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அட்மின் ஃபஸ்ட்டு வருது, அப்புறம் அனலிஸ்ட் எல்லாம் வந்திருக்கு, அப்புறம் சிஇஓ, இந்த மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஆர்டரில் நமக்கு வந்திருக்கு இல்லையா. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அனலிஸ்டோட ஆவரேஜ் சேலரி என்ன அப்படின்றது எனக்கு தெரியணும். இதில் பார்த்தீங்கன்னா அனலிஸ்டில் ஒரு 3 பேர் இருக்காங்க, 10 லட்சம் 10 லட்சம் அப்புறம் 21 லட்சம்னு வாங்குறாங்க. ஸோ இதோட ஆவரேஜ் என்னன்றது எனக்கு தெரியணும். இதே மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்றதும் அந்த கேட்டகரியில் எவ்வளோ ஆவரேஜ் சேலரி கொடுக்கப்படுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு அவுட்புட்டில் வரணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா குரூப் பை அப்படின்ற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணணும். எனக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஆவரேஜ் சேலரி என்னன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். வேறு எந்த காலமும் தேவையில்லை. வேறு எந்த காலம் வந்தாலும் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்காது இல்லையா. இதில் போய் நம்ம எப்படி நேம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்க முடியும்? ஒரு குரூப் எடுத்துக்கிறோம், அந்த குரூப்பில் இருக்கிறவங்களோட ஆவரேஜ் சேலரி என்ன அப்படின்றது தானே நமக்கு தேவைப்பட போகுது. அதனால தான் இப்போ நம்ம குரூப் பை அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வரணும், அப்புறமா ஆவரேஜ் சேலரி வரணும்ல, அதை அப்படியே நம்ம கொடுத்துடலாம் குவெரியில். ஸோ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா செலக்ட், ஃபஸ்ட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்றது வரணும், அதுக்கப்புறமா ஆவரேஜ் சேலரி வேணும் இல்லையா. ஸோ ஆவரேஜ் ஆஃப் சேலரி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் குரூப் பை ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, இதை நான் ரன் பண்ணுறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துருச்சு. இதே ஆவரேஜ் சேலரி இல்லாமல் இந்த ஒரு கேட்டகரியிலையும் மொத்தம் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன செய்யலாம், இதே query அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஆவரேஜ்னு கொடுக்கறதுக்கு பதிலாக கவுண்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். கவுண்ட் ஆஃப் சேலரி அப்படின்னு கொடுத்தா தப்பு இல்லை, பட் நம்ம ஐடி யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஐடிக்கு நம்ம இஐடி அப்படின்ற நேம் யூஸ் பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயி ஐடின்ற நேம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ப்ரைமரிக்கு. அதை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். எந்த காலம் வச்சு கவுண்ட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது இல்லையா. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், பட் ஐடியை கொடுக்கறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த queryயை ரன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வருது. ஒரு கேட்டகரியிலையும் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்றது வருது. இந்த queryயில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் எம்ப்ளாயி டேபிள் இருக்குல்ல, அதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வச்சு நீ முதல்ல குரூப் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது என்ன பண்ணும், அட்மின்லாம் யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்றத தனியாக குரூப் பண்ணி வச்சுக்கும். மேனேஜர்னா அதில் யார் யாரெலாம் இருக்காங்கன்றத தனியாக குரூப் பண்ணி வச்சுக்கும். அந்த குரூப் பண்ணப்பட்ட இன்ஃபர்மேஷன்லேருந்து எனக்கு நீ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்றதையும் அந்த ஒரு குரூப் அந்த ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளாரையும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த கவுண்ட்டையும் நீ எனக்கு காமி அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அதனால நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வருது. ஸோ இந்த குரூப் பை அப்படின்றத எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காலமை வச்சு குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல அந்த காலம் ஒரு பொருத்தமான குரூப் பண்ணுறதுக்கு பொருத்தமான ஒரு காலமாக இருக்கணும் இல்லையா. இப்போ நான் ஃபுல் டேபிளையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத குரூப்பாக நம்மளால் பிரிக்க முடியும். மேனேஜர்லாம் ஒரு குரூப்பு, அனலிஸ்ட்லாம் ஒரு குரூப்பு அப்படின்னு பிரிக்கிறது பொருத்தமாக இருக்கும் இல்லையா. நேமை வச்சு குரூப் பண்ணால் பொருத்தமாக இருக்குமா? இருக்காது. பண்ணலாம், தப்பு கிடையாது, பட் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரோட பேரும் ஒரு மாதிரி இருக்கும். மேபி இப்போ ரம்யா அப்படின்ற பேரில் வேணால் 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குரூப் பண்ணி என்ன ஆக போகுது, பெருசாக நமக்கு தேவைப்படாது இல்லையா இந்த சுச்சுவேஷன்லாம். ஸோ அதே மாதிரி மேபி ஹையர் டேட் வேறு இருந்துச்சுன்னா ஹையர் டேட் வச்சு குரூப் பண்ணுறது பொருத்தமாக இருக்கலாம். இதே எம்ப்ளாயி ஐடி வச்சு குரூப் பண்ணால் பொருத்தமாக இருக்குமா? சுத்தமாக இட் டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல். ஏன்னா எம்ப்ளாயி ஐடி யூனிக்காக இருக்க போகுது, அதை வச்சு குரூப் பண்ணி என்ன ஆக போகுது. ஸோ முதல்ல நம்ம குரூப் பண்ணுறதை ஒரு பொருத்தமான காலத்துக்கு தான் குரூப் பண்ண முடியும். இப்போ மேபி சிட்டி அப்படின்ற ஒரு காலம் இருந்துச்சுன்னா அந்த சிட்டியை பேஸ் பண்ணி குரூப் பண்ணலாம். அந்த சிட்டியில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க, இல்லை அந்த சிட்டியில் இருக்கிறவங்களோட ஆவரேஜ் ஹைட் என்ன, வெயிட் என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ணணுன்றப்ப தான் நமக்கு குரூப் பை தேவைப்படும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் பை யூஸ் பண்ணும்போது கூடவே இந்த மாதிரி ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணால் தான் பொருத்தமாக இருக்கும். ஓகேவா, இப்போது இதே queryயை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்லாம் எதுவும் கொடுக்காம இந்த இடத்துல நான் வெறும் சேலரின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது காமிக்குது நீ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் தான் கொடுக்கணும்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணாது. பட் இந்த டேட்டாவை நீங்கள் படித்து பார்க்கும்போது பெருசாக அது உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனையும் கன்வே பண்ணாது. என்ன இதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேனேஜர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மேனேஜர் இருக்காங்க. அந்த 3 மேனேஜர்லேருந்து ஏதோ ஒரு சேலரி எடுத்துகிட்டு காமிக்குது.
ஓகேவா? அதே மாதிரி இப்போ சேல்ஸ்னா அதில் இருக்கிறவங்கலேருந்து யாரோ ஒருத்தரோட ஒரு சேலரியை எடுத்துகிட்டு வந்து அது காமிக்குது. பட் நம்ம குரூப் பண்ணுறதுக்கான பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த குரூப்பில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க, இல்லை அதில் ஆவரேஜ் சேலரி என்ன, இல்லை அந்த சேலரியோட சம் என்ன, டோட்டல் என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம அக்ரிகேட் பண்ணி பார்த்தாதான் குரூப் பைக்கான பர்பஸே உங்களுக்கு சால்வ் ஆகும். சப்போஸ் இதே இதில் இங்கே சேலரிக்கு பதிலாக எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நேம் கொடுத்துக்கலாம். அகெயின் உங்களுக்கு என்ன ஆகும்னா, மேனேஜர்னா மேனேஜர் குரூப்லேருந்து யாரோ ஒருத்தரோட பேர் எடுத்துகிட்டு வந்து காமிக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையே படாது இல்லையா? குரூப்பாக பிரிச்சுட்டு அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். மொத்தம் எவ்வளோ பேர், சம் எவ்வளோ, ஆவரேஜ் எவ்வளோ, இந்த மாதிரி அக்ரிகேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு குரூப் பை தேவைப்படும். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த இந்த கவுண்ட் queryயை நான் ரன் பண்ணுறேன். இதில் ஒரு கேட்டகரியிலையும் மொத்தம் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்றது வருது இல்லையா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த கேட்டகரியிலலாம் 1ன்னு இருக்கோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. 1க்கு மேற்பட்ட கவுண்ட் இருக்கிற கேட்டகரிஸ்லாம் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குரூப் பை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த குரூப் பையில் இருக்கிற குரூப்ஸையே ஃபில்டர் பண்ண போகிறோம். எனக்கு இந்த குரூப்லாம் வேணாம், இந்த குரூப்லாம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு குரூப்லேயே நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஹேவிங் அப்படின்ற அந்த ஃப்ரேஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதே queryயை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி தான் குரூப் பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு எல்லா குரூப்பும் ரிசல்ட்டில் வேண்டாம். எந்த குரூப்லலாம் கவுண்ட் greater than 1 இருக்கோ அதெல்லாம் மட்டும் எனக்கு ரிசல்ட்டில் வந்தால் போதும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஹேவிங் அப்படின்னு கொடுத்துட்டு இதே அக்ரிகேட் ஃபங்க்ஷனை மறுபடியும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி greater than 1 அப்படின்னு இருந்தால் மட்டும் எனக்கு ரிசல்ட்டில் காட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணால் பாருங்கள், 1 இருக்கிறதுலாம் வரல, மோர் தேன் 1 மட்டும்தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வேர் பார்த்தோம். வேர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ரோஸை ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். செலக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எனக்கு இந்தந்த ரோலாக மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நமக்கு வேர் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி ஹேவிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பையே ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். குரூப் பை வச்சு குரூப் பண்ணதுக்கு அப்புறமா இந்தந்த குரூப்லாம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஹேவிங். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த இந்த queryலேயே நமக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக ஆர்டர் பை ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நமக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வருது. இதே நீங்கள் கவுண்டோட டிசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த ஆர்டர் பை அப்படின்றது கடைசியாக தான் வரணும். நான் இங்கேயே ஆர்டர் பண்ணிடுறேன் அப்புறமா குரூப் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் அது சார்ட் பண்ணுற வேலையை செய்யும். அப்போ தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக பண்ண query படி நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேட்டகரியிலையும் மொத்தம் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த குரூப்லலாம் 1க்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ அதெல்லாம் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஃபில்டரிங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லா கவுண்ட்டும் தேவையில்லை. யார் யாரெல்லாம் 15 லட்சத்துக்கு மேலே சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட கவுண்ட்டு தான் எனக்கு தெரியணும். இப்போ அனலிஸ்ட்னா அதில் மொத்தம் எவ்வளோ பேர் 15 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். அதே மாதிரி ஹெச்ஆர்னா அதில் எவ்வளோ பேர் 15 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற கவுண்ட்டு எனக்கு தேவை. இதே மாதிரி தான் ஆர்டர் ஆகி வரணும். அண்ட் greater than 1 இருக்கிறதுலாம் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதே தான், ஆனால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கண்டிஷன், 15 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களை மட்டும்தான் எனக்கு இந்த கவுண்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். சேலரி வச்சு ஃபில்டர் பண்ணணும், ஓகே. பட் அதுக்கு நம்ம queryல எப்படி அதை அச்சீவ் பண்ணுறதுன்றதை யோசிச்சு பாருங்கள். ஹேவிங்கில் நம்ம சேலரி வச்சு ஃபில்டர் பண்ணுறது சரிப்பட்டு வராது. ஏன்னா ஹேவிங் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? குரூப்பையே ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இந்த குரூப் ரிசல்ட்டில் வரணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு தான் ஹேவிங். ஆனால் இப்போ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன? அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற சில எம்ப்ளாயீஸை சேர்க்கணுமா வேணாமான்றது தான் இல்லையா? அதாவது 15 லட்சத்துக்கு மேலே இருந்தால் கவுண்ட்டில் சேர்த்துக்க போகிறோம், இல்லைன்னா விட்டுற போகிறோம். அதனால குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வேர் யூஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ணணும். இதே queryயை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம ஆஸ் யூஷுவல் வேர் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதான். வேர் சேலரி greater than 15 lakh அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஹெச்ஆர் அண்ட் மேனேஜர் அப்படின்ற 2 கேட்டகரி தான் வருது. ஏன்னா இந்த அட்மின் சேல்ஸ்லலாம் யாருக்குமே 15 லட்சத்துக்கு மேலே சம்பளம் இல்லை.
ஸோ இதில் 15 லட்சத்துக்கு மேலே வாங்குறவங்களோட கவுண்ட்டை நமக்கு காமிக்குது. அண்ட் மோர் ஓவர் நம்ம இந்த இடத்துல ஹேவிங் வேற கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க அந்த குரூப்லையே அப்படின்னா அதை நம்ம டிஸ்பிளேவே பண்ணல சிஇஓவில், அதனால தான் வரல. நான் SQL ஜூ சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் குவெரிஸ்க்கெலாம் மட்டும்தான் அதில் எக்ஸசைஸ்லாம் ஓகேவா இருக்குது. ஹேக்கர் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதுலேருந்து சில கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும்.